ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டோனிகவா சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு ஒரு இம்பார்ட்டண்ட்டான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் சூப்பராகவும் இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோனிகவா சீசன் 2 எபிசோட் 11. இப்போ எல்லாருமே நைட் ஆன உடனே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்படி இஷ்டத்துக்கு வந்து ஓசியில் திங்கலாமான்னு கேங்கா கேட்கப்போ வேஸ்ட்டாக போகிறதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்லன்னு ஆயா சொல்கிறா. டோக்கிக்கோ இவ்வளோ தூரம் மணிக்கிட்ட சாப்பாடுலாம் ரெடி பண்ணணும்னு கேட்கவும் ஏன் பண்ணான்னு கொஞ்சம் நேரத்தில் போறியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாசா அண்ட் சுகாசா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நாக்கரியோ சீக்கிரட்டா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கா. இந்த காதல் ஜோடிகளோட கதை என்ன நம்ம பார்க்கலாம். சுகாசாவை பார்த்த உடனே கிஸ் பண்ணணும்னு நாசாக்கு தோணிடுச்சு. பட் சுகாசாக்கு பதில் ஒரு ட்ரக் தான் வந்து அவனை கிஸ் பண்ணுச்சு. சுகாசா போய் அவனை காப்பாத்திட்டா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு வா கேட்டுட்டு திடீர்னு காணாம போயிட்டா. நாசா படிப்பை கூட விட்டுட்டு சுகாசாவை தேடாத இடமே கிடையாது. மழை புயல் வெயில் உடம்பு சரியில்லைன்னு என்ன வந்தாலும் சரி அவன் அதை தேடுறதை மட்டும் நிறுத்தல. 2 வருஷம் கழிச்சு சுகாசாவே வந்து உடனே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கடாமே ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கவோ இப்போ எல்லாரும் ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டுறாங்க. இதெல்லாம் என்னதுன்னு சுகாசா கேட்கவும் எல்லாம் டோக்கிக்கோட ஏற்பாடு தான் அப்படின்னு கனாமே சொல்றா. அம்மா காசு இருக்குன்னு இதெல்லாம் செலவு பண்ணணும்னு அவசியமானு சுகாசா கேட்கணும். கஷ்டப்பட்டு இதை பண்ணிருக்கோம் கொஞ்சமாச்சும் பாராட்டலாம்னு அவங்க கேட்கறாங்க. ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. உங்களுக்கு தெரியாம இந்த எல்லா ஏற்பாடியும் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியும்ல அப்படின்னு கனாமே சொல்லவோ கனாமே இதை தனியாவா பண்ணா. நாசா அவளுக்கு ஒரு அண்ணன் மாதிரி போலன்னு அந்த மைடி யோசிக்கிறாங்க. வெட்டிங் ஜோடிகள் மேடைக்கு வந்து சில வார்த்தைகள் பேசுவோம் அப்படின்னு கூப்பிடுறா. திடீர்னு எப்படி பேசன்னு சுகாசா யோசிக்கவும் நான் போய் பேசுறேன் நம்ம ஹீரோ போறான். சுகாசா பேசலனாலும் மேடைக்கு வந்து நெல்லு ஏன்னா நீங்க தான் இன்னைக்கு கெஸ்ட் ஆஃப் ஆனர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சுகாசாவும் மேடையில போய் நிக்கிறா. சரி இப்போ என்ன பண்ணணும்னு சுகாசா கேட்கவும் நீ ஒளி பெட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணணும் ஒரு ஸ்பீச்சை கொடுங்க அப்படின்னு வா சொல்றா. திடீர்னு எல்லாம் என்னால பேச முடியாதுன்னு சுகாசா சொல்லவோ சரி அப்ப நாசா நீ பேசு அப்படின்னு கனாமி சொல்லவோ நம்ம ஹீரோவோ சரி அப்படின்னு சொல்றா. இல்லைங்க அதுக்குள்ள ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சுகாசா பாக்குறா. எங்களுக்காக மெனக்கிட்டு இவ்வளவு தூரம் அங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவோ தேங்க்ஸ். சுகாசாவை நான் கல்யாணம் பண்ணதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்லணும். ஏன்னு நான் காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சா நைட் ஃபுல்லா யாராலையும் தூங்க முடியாது. அண்ட் எங்களோட மேரேஜ் மூலியமா கிடைச்ச என்னோட உறவுகள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெட்டிங்னாலே முக்கியமான விஷயம் கேக் கட்டிங் தான் அப்படின்னு சொல்லி இப்ப கேக்க கொண்டு வராங்க. இதை உங்க 2 பேருக்கும் தெரியாம ஹில்ஸ்க்கு கொண்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு. சோ என்னோட ஹார்ட் ஒர்க்குக்காக வச்சு நீங்க இது எல்லாத்தையும் பண்ணணும்னு கனாமே சொல்றா. வெட்டிங் ட்ரெஸ் இல்லைனாலும் சிம்பிளா இந்த வேலை போட்ட உடனே நீ கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கன்னு டோக்கிக்கோ சொல்றாங்க. சுகாசா நீ இதுல பார்க்க ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சுகாசா வைக்கப்படுறா. இப்போ இவங்க ஒன்னா சேர்ந்து கேக்கை கட் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க. பீப்புள் எதனால மேரேஜ் பண்றாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஈஜிப்ட் சிவிலைசேஷன்ல கூட ரிங்க மாத்திக்கிடுறது தான் மேரேஜா இருந்துச்சு. பட் எதனால மேரேஜ்னு ஒண்ணு பண்ணிக்கிடுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வேகா ஆல்டர் நேப் இதுதான் சம்மர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்டார்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். வா அதெல்லாம் பார்க்க அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சார்லட்டும் ஆயாவும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டார்ஸும் பார்க்க ஒரே மாதிரி தான் தெரியுதுன்னு கிங்காவும் நாக்கரியோ சொல்றாங்க. அந்த ரெட் கலர்ல இருக்கிறது என்ன நாக்கரி கேட்கவும் அதுதான் டாரஸ் அது சன்னை விடவும் பெருசா இருக்கும்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களுக்கு தெரியவா போதுன்னு சும்மா இஷ்டத்துக்கு நீயா எதுவும் சொல்றியான்னு கேட்கவும் அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டார்ஸையே பார்த்து யாருக்கெல்லாம் போர் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கவும் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஃபயர் ஒர்க்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சுகாசா சொல்லவும் எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா டார்லிங்னு கேட்கவும் ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்து எல்லாரும் என்ஜாய் ஆனது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சுகாசா உனக்கு காஃபி வேணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் அப்படியே எனக்கும் சேர்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி சிட்டோஸே அங்க வந்து நிற்கிறேன். ஃபயர் ஒர்க் பார்த்து சின்ன பிள்ளைத்தனமா ஏமாற ஆளுன்னு நான் கிடையாதுன்னு சொல்லவும் காஃபி தானே உங்களுக்கு வேணும் கெஸ்ட் ஆஃப் ஆனரை டிஸ்டர்ப் பண்ணாதவா அப்படின்னு சிட்டோஸேவா கனாமி எழுதிட்டு போயிருந்தா. நாம எல்லா ஏற்பாடுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். யாரும் செலிப்ரேட் பண்றதுல சந்தோஷம் கனாமி சொல்லவும் நான் ஒன்னு செலிப்ரேட் பண்ணல அப்படின்னு சிட்டோஸே சொல்றா. டாக்கையோக்கி பார்ட்டில கடைசியா பார்த்தது சிட்டோஸே. ஆக்சுவலி நீ என்கிட்ட கேட்ட கேள்வி அது என் மனசுலயே தான் இருக்கு. எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நீ கேட்ட எனக்குள்ளேயும் நானே அதே கேள்வியை கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா சுகாசாவை நான் ரொம்பவோ லவ் பண்றேன். பட் ஒருத்தவங்களை லவ் பண்றதுனால எதுக்கு அவங்களை மேரேஜ் பண்ணணும்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ரொமான்டிக்கா யோசிக்கிறீ அப்படின்னு டோக்கிக்கோ இப்ப வராங்க. நீங்க சொன்ன மாதிரியே இங்க இருந்து பார்க்க ஸ்டார்ஸ் அழகா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்களுக்குலாம் ஃபயர் ஒர்க்ஸ் தான் பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேருக்கும் தான் ஸ்டார்ஸை பத்தி பிடிச்சிருக்கு. நம்ம ஏன் தனியா போய் பேசக்கூடாது அப்படின்னு டோக்கிக்கோ கேட்கவும் என் ஹஸ்பண்டை தனியா கூட்டிட்டு போய் என்ன ஸ்கீம் பண்றீங்க அப்படின்னு சுகாசா கேட்கறா. நான் எதையும்லாம் ஸ்கீம் பண்ணல ஜஸ்ட் நாங்க பேசணும் அவ்வளவுதான் சொல்லவும் சரி நம்ம ஹீரோ இப்ப அவங்க கூட போறான். நான் அவ குழப்பற மாதிரி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சுகாசா சொல்றா. உங்க மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுதுன்னு அவங்க கேட்கவும் ஒவ்வொரு நாளும் சுகாசா எனக்கு புதுசா தெரியுறா. லைஃப் நல்லா ஹாப்பியா போகுது நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நான் அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீ 2 வருஷம் அவளுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது என்னோட செல்ஃபிஷ் ரெக்வஸ்ட்னால தான். நீ அவளை மீட் பண்ண அந்த நைட் உனக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு கேட்கவும் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டியா நான் கேட்ட உடனே நானும் சரி ஓகேன்னு சொன்னேன். உடனே நான் வாங்கிட்டேன். எப்படி ஹாஸ்பிட்டல் போனன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி அன்னைக்கு நான் அவங்க சொல்ல வரவும் நீங்க எதுக்காக இதை பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. லைஃப்ல எனக்கு என்ன நடந்தாலும் சுகாசா மேல இருக்கிற என்னோட ஃபீலிங்ஸ் எப்பவும் மாறாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும்
உன்னோட விஷயம் நிறைவேற்றுற அந்த ஒரு பர்சன் இவன் தான் அப்படின்னு சொல்லி டோக்கிக்கோ அதையே யோசிக்கிறாங்க. எதுக்காக மேரேஜ் பண்றோம் நீ கேட்டல, சுகாசாவும் நானும் அதை பத்தி பேசியிருக்கோம். தனியா இருக்கும் போது நீ அவகிட்ட இதை பத்தி கேளு, கண்டிப்பா சுகாசா அவங்கிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லி டோக்கிக்கோ சொல்லிட்டு ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சுகாசாவை நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த நைட்டும் இதே மாதிரி தான் நிலா பரிசா இருந்தது. அவளை பார்த்த அடுத்த நிமிஷமே இவா தான் என்னோட டெஸ்டினின்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னாலும் அவளை விட்டுறக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ போய் பாக்குறான். மத்தவங்க எல்லாம் ஃபயர் ஒர்க்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. சுகாசா அங்க தனியா நின்னுட்டு இருக்கா. இங்க இருந்து பார்த்தா மவுண்ட் ஃபோஜி தெரியுதுல்ல நம்ம சொல்லவும், ஆமா அழகா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோக்கிக்கோ உங்ககிட்ட என்ன பேசினாங்கன்னு கேட்கவும் கல்யாண வாழ்க்கையை பத்தி தான் பேசினாங்க. அப்புறம் நம்ம தனியா இருக்கும்போது எதுக்காக நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோம் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்கன்னு சொல்லவும், இந்த கொஸ்டின் வரும்னு நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சுகாசா சொல்றா. சரி சுகாசா, மேரேஜ் எதுக்காக பண்ணிக்கிறோம் உன்னோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். பீப்பிள் மேரேஜ் பண்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணுன்னா ஹியூமன்ஸ்லாம் மார்டல்ஸோ கண்டிப்பா ஒரு நாள் இறந்து போயிருவாங்க. டைம் போறத வச்சு ஈவென்ச்சுவலி நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, எவ்வளவுதான் ஒருத்தர் பேரு புகழ் பணம்னு சம்பாதிச்சிருந்தாலும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எதுவுமே அவங்களுக்கு சொந்தமா இருக்காது. அண்ட் எவ்வளவு கிரேட்டா ஒரு பர்சன் இருந்தாலும் சாவா அவங்களால தவிர்க்க முடியாது. பட் மேரேஜ்ங்கிறது ஒரு இட்டர்னல் ப்ராமிஸ், காலத்துக்கும் அழியாம இருக்கணும் தான். ஈவன் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கூட நம்மளோட லவ் நிலைச்சு நிக்கணுங்கிறது தான் அவங்களோட இட்டர்னல் லவ் ஒரு இட்டர்னல் ப்ராமிஸா பண்றது தான் மேரேஜ். அது எப்பவுமே இட்டர்னலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கை தான் ஒரு இட்டர்னல் ப்ராமிஸா நம்ம கடவுள்னு சொல்லப்படுற யூனிவர்ஸ் கிட்ட கொடுக்குறோம். உடம்பு சரியில்லைனாலும் சந்தோஷமா சோகமோ சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் விட்டு போகாம எப்பவோ கூடவே இருக்கிறது அந்த ஒரு ப்ராமிஸ் தான் மேரேஜ் அப்படின்னு சுகாசா சொல்றா. எங்களோட இட்டர்னல் லவ் இந்த அழகான நைட்ல நாங்க ப்ராமிஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஏன்னா மெயின் டேமனை கொலை பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் கதை முடியலையா அப்படின்னு கியோமா கேட்கவும், ஏலியன்ஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ற சாப்டர் 2 இருக்குன்னு ஆயா சொல்றா. நீங்க 2 பேர் மட்டும் தூங்குறதுக்கு தனியா ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோன்னு கனாமே சொல்லிருப்பா. இந்த டென்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உள்ள போய் பார்த்தா ஸ்டார்ஸை பார்த்துக்கிட்டே தூங்குற மாதிரி மேல டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்காங்க. பெட்ல ஹாப்பி வெட்டிங்னு போட்டு ஹார்டின் எல்லாம் விட்டு வச்சிருக்கோம். 2 பேருக்கும் வெக்கமா இருக்கு. அட இங்க ஜூஸ்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேரும் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு நவசா இருக்கிறதுல என்ன பண்ணன்னு தெரியாம உட்காந்துருக்கோம். நம்ம ஹீரோவோட பிரெயின் சும்மாவே ஃபாஸ்டா திங்க் பண்ணும். அவன் மைண்ட்ல இப்ப அவன் யோசிக்கிறது ஒரே விஷயம் தான், எப்படி அவளை பெட்டுக்கு கூப்பிடுறது. என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட ஒய்ஃப் தான், இதுக்கே நான் இவ்வளவு தயங்குற. மத்தவங்க எல்லாம் எப்படிதான் அதை பண்றாங்களோ, ஜஸ்ட் கேஷுவலா பெட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருவோம். நாங்க ரொம்ப தூரம் தள்ளி இருந்தாலும் இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த இடம் சவுண்ட் ப்ரூஃப் கிடையாது வேற. சுகாசாவும் இப்ப மைண்ட்ல என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பா, அவளுமே நர்வஸா தான் இருக்கா. மேன்லியா நான் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவா ஷோல்டர்ல கையை போடுறான். டார்லிங் என்ன பண்றீங்கன்னு வா கேட்கவும், தெரியல ஸ்டார்ஸ்லாம் அழகா இருக்குல்லன்னு கேட்கவும், டாபிக்கை சேஞ்ச் பண்ணாதீங்கன்னு வா சொல்லவும், அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் விட நீதான் ரொம்பவே பிரகாசமா இருக்க சுகாசா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கா. ஐயோ இப்ப என்ன பண்றது, டைரக்டா கேட்கவா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நர்வஸா இருக்காம ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து ரிலாக்ஸ் ஆகுறான். பெட்ல போய் படுத்துக்கிட்டே ஸ்டார்ஸ் அப்படியே பாப்பமா நம்ம ஹீரோ கேட்கவோ, சரினவா சொல்றா. லைட் ஆஃப் பண்ணிடுவா, அப்பதான் அது நமக்கு கிளியரா தெரியும்னு சொல்லுவோம். அவ்வளோ ஓகேன்னு சொல்றா. ஒரே இடத்துல ஒன்னா இருக்குது. 2 பேருக்குமே ரொம்பவும் நர்வஸா இருக்குது. நிலா ரொம்ப அழகா இருக்குல்ல, நீ ஷோல்டர்ல படுத்துக்கிட்டியான்னு கேட்கவும் அவ்வளோ சரின்னு சொல்றா. இன்னைக்கு டேவை நான் ரொம்பவும் என்ஜாய் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானும் தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இந்த டைம்ல நான் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கே சரியா தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ சுகாசாவோட பாட்டி டோக்கிக்கோ வந்துட்டு ஆல்ரெடி அவங்களுக்காக ஒரு மினி வெட்டிங் பார்ட்டியை சீக்கிரட்டா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சுகாசாவோட ஐடென்டிட்டியை மட்டும் நமக்கு இன்னும் மிஸ்ட்ரியாவே தான் வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.